கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 82 காமுகன் சிவார்ப்பணம் கூறிய கதை. மாலவம் என்னும் தேசத்தில் வைணவபுரம் என்னும் பட்டினம் ஒன்று இருக்கிறது. அந்த பட்டினத்தில் கிரதுரூபன் என்னும் ஓர் அந்தணன் வசித்து வந்தான். அவன் துர்க்குணமே உருவானவன். அவன் எந்தெந்த இடங்களில் என்னென்ன உணவு வகைகள் கிடைக்கின்றனவோ அவற்றையெல்லாம் உட்கொண்டு தன் கண்ணெதிரில் எதிர்ப்பட்ட பெண்மணிகளோடெல்லாம் கூடி மகிழ்ந்து இன்பம் அனுபவிப்பதில் அதிக நாட்டமுடையவனாக இருந்து வந்தான். அவன் நீசப் பெண்மணி ஒருத்தியோடு இரவு பகல் என்று பாராமல் எந்நேரமும் இன்பம் அனுபவித்து கொண்டு திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்தும் சிறிதும் அச்சமோ நாணமோ இல்லாமல் அந்த நீசப் பெண்மணியோடு சேரிகளில் தங்கியிருந்தும் வசித்து வந்தான். ஒரு நாள் அரசனுக்காக அரண்மனை சேவகன் ஒருவன் பூக்குடலையில் பூக்களை பறித்து எடுத்துச் செல்லும்போது அந்த பூக்குடலையை கிரதுரூபன் பலவந்தமாக பறித்து கொண்டு அந்த சேவகனையும் அடித்து வீழ்த்தி விட்டான். பிறகு அவன் தன் ஆருயிரு காதலியான நீசப் பெண்மணியோடு தன் வீட்டை நோக்கி விரைந்து செல்லும்போது பாதி வழியில் அவன் கையில் இருந்த பூக்குடலையிலிருந்து புஷ்பங்கள் சிதறி கீழே விழுந்து விட்டன. உடனே அவன் அந்த புஷ்பங்களை பார்த்து இது சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று கூறிவிட்டு தன் வீட்டை அடைந்து தன் காதலியோடு இன்பம் அனுபவித்து மகிழ்ந்திருந்தான். தன் சேவகனின் மூலமாக அவனை பற்றி கேள்விப்பட்ட அரசன் அந்த பிராமணனை தன் முன்னிலையில் அழைத்து வரச் செய்து அவனை கட்டி அடித்து கால்களில் விலங்குகளையும் மாட்டி சிறையில் அடைத்து விட்டான். சில காலம் வரையிலும் சிறையிலேயே அடைப்பட்டு கிடந்த அவன் அதன் பிறகு ஒரு நாள் அச்சிறையிலேயே உயிர் துறந்து விட்டான். அப்போது அவனை அழைத்துச் செல்ல யம தூதர்கள் அங்கு வந்தபோது அதே சமயத்தில் அங்கு வந்த சிவ கணாதிபர்கள் யம தூதர்களை அடித்து விரட்டிவிட்டு அவனை விமானத்தில் ஏற்றிக்கொண்டு கைலாசத்தை நோக்கிச் சென்றார்கள். யம தூதர்களோ தங்கள் அரசனான யமனிடம் வந்து நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் அவனிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் யமன் கோபாவேசத்தோடு தன் அரச சபையின் நடுவே வீற்றிருந்த சித்திரகுப்தனை நோக்கி அதற்கான காரணத்தை கேட்டான். உடனே சித்திரகுப்தன், தலைவரே, இந்த பாபாத்மா செய்திருக்கும் தவறுகளை என்னாலும் பிரம்ம விஷ்ணுக்களினாலும் 100 கோடி வருஷ காலம் வரையிலும் விடாமல் எடுத்துச் சொன்னாலும் அதற்கு முடிவே இருக்காது. ஆனாலும் இவன் செய்திருக்கும் புண்ணிய காரியமும் மிக மகத்தானதாகும். அதாவது இவன் ஒரு சமயத்தில் அரசனுடைய சேவகனிடமிருந்து புஷ்பக் குடலையை பலாத்காரமாக பிடுங்கிக் கொண்டு ஓடிச் செல்லும்போது அக்குடலையில் இருந்து சிறிது மலர்கள் கீழே தவறி விழுந்து புழுதியிலும் படிந்து விட்டன. அப்போது அவன் அதை சிவார்ப்பணம் என்று கூறிவிட்டு தன் வழியே சென்றான். ஆகையால் இந்த முட்டாள் பிராமணனுக்கு இத்தகைய பெரிய புண்ணியம் ஒன்று சம்பவித்திருக்கிறது. அந்த புண்ணியத்தின் மகிமையினால் இவன் செய்துள்ள பாபங்கள் அனைத்தும் அடியோடு அழிந்து போய்விட்டன. அதன் சிறப்பால்தான் இவன் இப்போது கைலாசத்திற்கு சிவகணங்களினால் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அனைவராலும் பூஜிக்கப்பட்டு வருகிறான் என்று கூறினான். அதை கேட்டதும் யமனும் அதிக சந்தோஷமடைந்து, சித்திரகுப்தா, உலகங்களிலும் எந்த மனிதர்கள் சிவ பூஜையை செய்கிறார்களோ
அப்படிப்பட்ட புண்ணிய சீலர்களுடைய சிறப்பை யாரால்தான் அளவிட்டு கூற முடியும் என்று மொழிந்தான். பிறகு அவன் தன்னுடைய தூதர்களை நோக்கி, தூதர்களே, நீங்கள் சிவ பூஜையை செய்கிறவர்களை எங்காவது பார்த்தாலும் அல்லது அவர்களுடைய நண்பர்களை கண்டாலும் தொலைவிலிருந்தே அவர்களுக்கு அஞ்சலி செய்து வணங்கிவிட்டு அப்பால் ஓடிச் சென்று விடுங்கள் என்று கூறினான். ஆகையால் ஜீவராசிகள் அனைத்திற்கும் போக மோட்ச பலன்களை கொடுக்கக்கூடியதும் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4 புருஷார்த்தங்களாகிய அமிர்தத்திற்கு நிதியும் சகல துன்பங்களையும் அடியோடு அழித்துவிடக்கூடிய தன்மை படைத்ததுமாகிய உமாபதியையும் உமாதேவியையும் எப்போதும் பூஜித்து வரவேண்டும். ஆவுடையோடு கூடிய லிங்கத்தை வணங்கி வழிபடுவதால் அவ்விரு தெய்வங்களுமே நன்கு பூஜிக்கப்பட்டவர்களாகிறார்கள். சிவபிரானின் பக்தினியான உமாதேவியும் கூட எப்போதும் சிவ பூஜையில் ஈடுபட்டு அப்பெருமானை வணங்கி வழிபட்டு வருகிறாள். மேலும் அப்பெருமானின் அருமை பாலகர்களாகிய விக்னேஸ்வரரும் கந்தரும் கூட சதா காலமும் சிவ பூஜையை செய்து வருகிறார்கள். தவிர அப்பெருமானுடைய மற்ற மைந்தர்களுமாகிய பைரவர், மகாசாஸ்தா, மகாகாலர் முதலான அனைவருமே எப்போதும் இடைவிடாமல் சிவ பூஜையை செய்து வருகிறார்கள். இவர்களையும் தவிர சிறந்த சிவ பக்தர்களான நந்தி தேவர், சோமநந்தி முதலானவர்களும் மற்றுமுள்ள கணாதிபர்கள் அனைவரும் சிவ பூஜையில் ஈடுபட்டு மகிமை வாய்ந்தவர்களாக விளங்கி வருகிறார்கள். மகா பராக்கிரமசாலியான வீரபத்ரரும் ருத்ர கணங்களும் அனைவரும் ஆதி அந்தமில்லாத லிங்கமூர்த்தியை எப்போதும் பூஜித்து வணங்கி வருகிறார்கள். ஆகையால் நற்குணம் மிகுந்த புதல்வர்களையும் மனைவி, பசுக்கள், செல்வம் முதலானவற்றையும் அடைய விரும்புகிறவர்கள் லிங்க வடிவினரான ஸ்ரீ சிவபெருமானை எக்காலத்திலும் வணங்கி வழிபட வேண்டும். போகம், மோட்சம், யோக சித்தி முதலானவைகளும் மற்றுமுள்ள சிறப்புகள் அனைத்தும் அவரை வணங்கி வழிபடுவதன் மூலமாகவே ஒருவருக்கு சித்திக்கும். ஞானத்தை கொடுப்பதும் சிவ பூஜைதான். இவ்வாறாக சிவ பூஜையின் மகிமையை பற்றி சூதமா முனிவர் கூறி முடித்ததும் அவரை புடை சூழ்ந்திருந்த சௌனகர் முதலான முனிவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, மகா முனிவரே, சம்போ மகாதேவரை எதை கொண்டு பூஜித்து வணங்கினால் அவர் அருளை விரைவில் அடையலாம் என்று பணி வடக்கத்தோடு வினவினார்கள். சூத முனிவர் சிறிது நேரம் தியானத்தில் ஈடுபட்டிருந்துவிட்டு, தவ ஞானிகளே, சிவபெருமானை 1000 நாமாக்களினால் பூஜை செய்து வணங்கினால் அவர் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தவராகி வெகு விரைவிலேயே வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுத்தருள்வார் என்று கூறினார். முனிவர் பெருமானே, எத்தகைய சகஸ்ர நாமங்களினால் அவரை வணங்கி பூஜை செய்தால் அவருடைய அருளை எளிதில் பெறலாம் என்பதை பற்றியும் எங்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சூத முனிவர் ஸ்ரீ சிவபெருமானின் திருவடி தாமரைகளை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்துவிட்டு தம் குருநாதரும் சத்தியவதியின் பிள்ளையுமாகிய ஸ்ரீ வியாசமா முனிவரையும் ஸ்ரீ சிவபெருமானையும் தியானம் செய்தபடியே அப்பெருமானுடைய சகஸ்ரநாமங்களை அவர்களுக்கு சொல்லி முடித்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.